ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்டுக்கான குவார்டர்லி எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஏன் அப்படி கேட்டிங்க அப்படின்னாக்கா, இந்த இயருக்கு உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்டிருந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு மார்க் உங்களால் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மாடலில் தான் உங்களுடைய காலாண்டு எக்ஸாம் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதாவது உங்களுடைய குவார்டர்லி எக்ஸாம் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற மாதிரி தான் இந்த மாடலில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் பேப்பர் இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும், நம்ம ஈஸியாகவே எழுத முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஸோ உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. இதில் இருந்து நிறைய கொஷின்ஸும் வரும். ஸோ உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களுடைய புக்ஸில் இப்போவே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.